பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. காந்தி காமராஜர் கட்சி சார்பில் கட்சியின் நிறுவனரும் தேசிய தலைவருமான இசக்கிமுத்து சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 38வது நினைவு நாளை ஒட்டி மாலை அணிவித்து அஞ்சல் செலுத்தி செய்தியாளரிடம் கூறுகையில், காந்தி காமராஜர் கட்சி சார்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எங்கள் கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்காக தேர்தல் அறிவிக்கை வெளியீட்டை மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்களின் நினைவிடத்தில் சமர்ப்பித்து வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளேன் எனவும், தேசிய தலைவராகிய நான் விருக்கம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட உள்ளேன். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் 2 லட்சம் ரூபாய் அளிப்போம். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தமிழகத்தின் நல்லாட்சி வழங்குவோம் எனவும் கூறினார். நன்றி. காந்தி காமராஜ் காங்கிரஸ் சார்பாக எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் கட்சி சார்பாக பல்வேறு நிர்வாகிகளுடன் கட்சி தலைவரான நான், தேசிய தலைவர் டாக்டர் பா. இசக்கிமுத்து என்கிற நான் அவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்த எங்கள் கட்சி நிர்வாகிகளோடும் எங்கள் கட்சியின் ஊடகப் பிரிவு தலைவர், தேசிய தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்குமார், செல்வகுமார், எல்.எஸ். வசீகரன் ஆகியோருடன் அவருக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு எங்கள் காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட 234 வேட்பாளரையும் அதற்கான புத்தகத்தை அவர்கள் காலடியில் வைத்து வணங்கிவிட்டு வேட்பாளர் பட்டியலை தொடங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவும் எழுச்சி பயணமாக முதல் வேட்பாளர் ராஜ்குமார் என்கிறவரை ஊடகப் பிரிவு தலைவர் ராஜ்குமாரை வருகின்ற தனித்து போட்டியிடுகிறோம். நான் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும், மாநில தலைவர் சைதாப்பேட்டை தொகுதியிலும், தேசிய செயலாளர் ஆலந்தூர் தொகுதியிலும், தேசிய பொருளாளர் நிக்கல் சிராஜ் அவர்கள் மதுரவாயல் தொகுதியிலும், எல்லோரும் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற மக்கள் மத்தியிலே மக்களை சந்திக்க இருக்கிறோம். மக்களுக்கு அடிப்படையான என்னென்ன செய்வோமோ அதை செய்ய, வாக்காளர்களுக்கு ஒரு வாக்காளருக்கு 2 லட்சம் அக்கௌண்டில் சேர வேண்டிய அளவுக்கு நாங்கள் பல்வேறு திட்டத்தை தீட்டியுள்ளோம். பல்வேறு அடிப்படை வசதிகளை மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து மக்களுக்கு சிறப்பான பணியை செய்ய காந்தி காமராஜ் காங்கிரஸ் உறுதி போட்டு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வான பல்வேறு திட்டத்தை தீட்டி மதுவை மக்களுக்கு ஒழித்து கொண்டு மாற்று வழி செய்து மக்களை நல்ல ஒழுக்கத்தை காட்ட எல்லோரும் தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் கோடீஸ்வரர்களாக ஆக்க, ஏழைகள் என்ற சொல்லுக்கே இடம் இல்லாதபடி ஒரு சிறப்பான திட்டத்தை அமைத்து அவங்களிடம் வாக்கு கேட்க இருக்கிறோம். அதை மக்கள் எங்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு இந்த எம்ஜிஆர் சமாதியில் உறுதி பூண்டுகிறோம்.